இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை வருகிற வசனங்களில், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. கடவுள் நமக்கு ஆசி வழங்கி நம்மை காக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய வாரத்திலே, இந்த புதிய நாளிலே இந்த அருமையான வார்த்தையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இருக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்று சொன்னால், அதிசயங்களிலே உன்னதமான அதிசயம் மனம் திரும்புதல். அதுபோல் ஆசீர்வாதங்களிலே உன்னதமான ஆசீர்வாதம் என்று சொன்னால், கடவுளோடு நாம் உறவு கொள்வது. கடவுளோடு நாம் உறவு கொள்வது, எழுந்து போன உறவை கடவுளோடு புதுப்பித்துக் கொள்வதுதான் உன்னதமான ஆசீர்வாதமாக இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, திருவையானது, திருச்சபையானது இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியாவை இந்த நாட்டில் கொண்டாடுவது. அன்னை மரியா இறைவனின் அன்னை என இந்த நாட்டிலே பறைசாட்டுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் அன்னையை தேர்ந்து கொண்டாலும் அவர்கள் தேர்ந்து கொண்டதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வாழ்கிற நாட்களில் கடவுளுடைய திருவுளத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். தன் மகனை பெண்ணிடத்தில் பிறந்தவராய் அனுப்ப வேண்டும் என்பதற்காக கடவுள் தேர்ந்து கொண்ட உன்னதமான ஒரு கன்னி தாய், ஒரு கன்னி பெண், உன்னதமான பாத்திரம் அன்னை மரியா. பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. கடவுள் அவர்களை தேர்ந்து கொண்டதுக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு காரியம் பிரியமானவர்களே, நான் மத்திய நெருச்சதி 12ஆம் அதிகாரம் 50 வாசிப்பது போல, வானகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ, வானகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ, அவர்கள் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருப்பார்கள். இந்த நிலையிலே பல்வேறு நிலைகள், பல்வேறு காரணங்கள் அன்னை மரியாவுக்கு இருந்தாலும் இது ஒரு உன்னதமான காரியமாக இருக்குது. கடவுளுக்கு அன்னையாக, இயேசுவுக்கு அன்னையாக மரியாள் விளங்கியதுக்கு ஒரு காரணம், கடவுளின் திருவுளத்தை அவர்கள் வாழுகிற நாட்களில் உயிர்த்துணர்ந்து வாழ்ந்தார்கள். அதே போல பிரியமானவர்களே, நீங்கள் நானும் கடவுளுடைய திருவுளத்தை உயிர்த்துணர்ந்து வாழுகின்ற பொழுது, கடவுளின் திருவுளம் யாது என அறிந்து வாழுகின்ற பொழுது, கடவுளுடைய சித்தத்துக்கும் கடவுளுடைய திருவுளத்துக்கும் கையெழுத்து வாழுகின்ற பொழுது, அது பிரியமானவர்களே, அது நம்மை வாழ்நாள் எல்லாம் காக்கக்கூடியதாகவும், நம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும், நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இது இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. கடவுளோடு உறவு கொண்டு அவருக்கு நாம், இயேசுவுக்கு நாம் தாயாக, இயேசுவுக்கு நாம் சகோதரனாக, இயேசுக்கு நாம் சகோதரியாக வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மை காக்கும். ஏனென்றால் யாப்பேசை ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஆண்டவர் யாப்பேசி விதமாக ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து யாதொரு என் எல்லையை விரிவாக்கி யாதொரு தீமை வராமல் காப்பீராக. ஆசீர்வாதங்கள் பெறுவது முக்கியமல்ல, அந்த ஆசீர்வாதங்களுக்கு எந்த விதமான குந்தகமும் வராதபடி அது கடவுளால் காக்கப்பட வேண்டும். யாப்பேசி ஜெபித்தது போல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் ஆசீர்வாதத்தின் எல்லையை விரிவாக்கி அதை யாதொரு தீமை வராமல் காப்பீராக. அதுபோல பிரியமானவர்களே, இதோ நாம் உறவை பெற்றிருக்கிறோம். அப்படி அப்பா தந்தாய் என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றிருக்கிறோம். நாமெல்லாம் அவருக்கு பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகள்? கடவுளுக்கு பிள்ளைகள். நம்ம கடவுளுக்கு பிள்ளைகளாக இருக்கோம். இயேசுவுக்கு சகோதரனாக, இயேசுவுக்கு சகோதரியாக, இயேசுவுக்கு தாயாக மாறுகிற உன்னதமான பாக்கியத்தை கடவுளுக்கு கொடுக்கிறார். இந்த உன்னதமான ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதம் காக்கும்படியாக எப்பொழுதும் கடவுளின் திருவுளத்தை உயர்த்துணர்ந்து வாழ்வோம். அன்னையை நமது அன்னையை சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.